ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் குழம்பு. நல்ல காரசாரமான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதோட இதில் போடக்கூடிய ஸ்பைசஸோட ஸ்பெஷாலிட்டியும் என்னென்னு கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 500 கிராம், வெங்காயம் 2 பெருசு, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 குச்சி, எண்ணெய் 2 to 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். அடுத்தது செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வரமிளகாய் 5 to 6, முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கிராம்பு 4 to 5, பட்டை 2 சிறியது, ஏலக்காய் 2 to 3, ஸ்டார் பூ 2 to 3, கல்பாசி 2, கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராம்பு ஒரு 5 போட்டுக்கிறேன், 2 பட்டை, 3 ஏலக்காய், கல்பாசி, ஜாதிக்காய், ஸ்டார் பூ, மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 3 to 4 வரமிளகாய், கருவேப்பிலை 1 கொத்து, மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நறுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நல்லா பழுத்த ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை லைட்டாக வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 500 கிராம் சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் இதில் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுறலாம். இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். நான் 500 கிராம் சிக்கனுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது வேக விட்டுறலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மூடி எடுத்துட்டு நல்லா கொதியுது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.